எழுத்துக்கள்ல இருந்து நாம் எடுத்துட்ட ஒரு பாடம். ஹார்வெஸ்ட் கிளீனிங் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நாம் எடுத்திருக்கிறோம். இதை குறிப்பிடுவதற்கான அவசியம் கொஞ்சம் இந்த பாடம் அறிவியற் பூர்வமாக இருக்கும். அது பார்த்து நீங்க குழம்பிடக்கூடாது என்பதற்காக. பாடத்தினுடைய தலைப்பு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே உண்மையான ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22 ஆதார வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, வசனம் ஐஸ்வர்யத்தை குறித்து இருக்கு. ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது செல்வம் என்பது நமக்கு தெரியும். இந்த வசனத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் தான் உண்மையான ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும். அப்படி தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருகிற உண்மையான ஐஸ்வர்யத்துல எந்த வேதனையும் இருக்காது என்பது அர்த்தமாகுது. அன்பானவர்களே, எளிமையாக நம்ம பார்க்கும்போது பணம் வசனம் என்னதான் சொல்லுது? பாசிட்டிவா, எல்லாவற்றுக்குமே பாசிட்டிவா. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் இல்லையா? அப்படின்னா நாம் இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கான ஒரு வாழ்வாதாரமாக பணம் இருந்து அல்லது இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை நம்ம அங்க பூர்த்தி செய்து கொள்கிறோம். எந்த விதமான தேவைகளாக இருந்துட்டாலுமே சரி. ஒரு சராசரி மனிதனாக ஒரு எளிமையான வாழ்க்கையை நாம வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது பணம் நமக்கு அவசியம். அதனாலதான் வசனங்களிலேயே அது எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கும் என்று அங்க இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்ப நெகட்டிவா பணம் குறித்து என்ன வசனம் இருக்கு அப்படின்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. ஆனா நல்லா கவனிக்கணும். அங்க பணம் எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லல. மாறாக என்னன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு? ஆசை. பணத்தின் மீது அதீதமான ஆசை. அப்படின்னா பணத்தை அதிகமாக சேர்க்கணும். ஐஸ்வர்யத்தை அதிகமாக சேர்க்கணும். நமக்கு, நம்முடைய சந்ததிக்கு என்று கூடுமான அளவுக்கும் இந்த பணத்தை, ஐஸ்வர்யத்தை, உலகப் பொருள சேர்க்கணும் என்கிற அந்த பேராசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். இது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அறிந்திருக்கிற உண்மை. அதனால அந்த ஒரு பணத்தின் மீதான ஆசைய நாம் எதிர்த்து போராடணும். மிதமாக நாம பணத்தின் விஷயத்துல நம்மை வழிநடத்திக் கொள்வதற்கு நம்ம அங்க கத்துக்கொள்ளணும். வசனங்கள் சொல்லும்போது போதும் என்ற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நம்மை தேவன் நமக்கு நியமித்திட்ட வரம்புக்குள்ள அடக்கி கொண்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கே கவனத்தையும் பிரயாசங்களையும் நாம திசை திருப்பவர்களாக அங்கிருக்கணும். ஆனா இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது பொதுவா உலகத்துல சில சமயங்கள்ல நமக்கு மத்தியிலும் கூட இந்த உலக பொருளை அல்லது செல்வத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அதீத ஆசை ஜனங்களிடத்துல காணப்படுவது அங்க பார்க்கிறோம். இப்ப உலகத்தை எடுத்துக்கொண்டோம்னா எந்த விதமான வித்தியாசம் இல்லாம அப்படின்னா திறமை உள்ளவர்கள், திறமை இல்லாதவர்கள், ஏழை பணக்காரரு, படித்தவர் படிக்காதவர் என்று எந்த வித்தியாசம் இல்லாம எல்லோருமே இன்றைய உலகத்துல பணத்திற்கு பின்பு போவது நம்ம அங்க பார்க்க முடியுது. உண்மை என்னன்னா முன்பு எப்போதை பார்க்கிலும் இந்த ரீதியில மனுக்குலம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல அதிக தீவிரத்தோடு அங்கு காணப்படுங்க. ஏன்னா அறிவு பெருக்கம், தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, குறுகிய காலத்துல சிறிய முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்க்க முடியும், குவித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அப்படி ஐஸ்வர்யத்த குறுகிய காலத்துல, சிறிய பிரயாசத்துல, பெரிய அளவுக்கு சேகரித்திருக்கிற அ உதாரணங்களை சமுதாயத்துல மனுஷங்க முன்பு எப்போதை பார்க்கிலும் அதிகமாக பெற்றெடுக்கிறாங்க. இதன் விளைவாக அப்படியாக எல்லோருமே இந்த உலகப் பொருளை ஈட்டுவதில, சேர்த்துக் கொள்ளுவதில, குவித்துக் கொள்ளுவதில அதிக நாட்டத்தோடு இருப்பது நாம் அங்கு பார்க்கிறோம். பொதுவாக இந்த ஒரு போக்கை மனிதர்கள் மத்தியில நம்ம பார்க்கும்போது, அது பேராசை என்கிற ரீதியில நம்மால உணரப்பட்டு, அது தவறு என்று அங்க நாம புரிந்து கொள்ளுகிறோம். ஆனா உண்மையில நாம பார்க்கும்போது, இப்படி ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று மனிதன் நினைத்து, ஒருவேளை அதை அடைவதற்கு அவன் முயற்சித்து, அதை அடைகிற அந்த தன்மை இருக்கு இல்லையா மனிதனுக்குள்ள. அந்த தன்மை வந்து நம்ம தப்புன்னு அங்க சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு, மனிதன் பணத்திற்கு பின்பு, உலக பொருளுக்கு பின்பு, செல்வத்திற்கு பின்பு, ஐஸ்வர்யத்தை எப்படியாவது அடையணும், சேர்த்துக் கொள்ளணும் என்று முயற்சிக்கிறான் இல்லையா? அதற்கு முழுவதுமாக மனிதனை நாம காரணம் சொல்லிட முடியாது. ஏனென்று கேட்டா, இந்த அதான் இப்ப நாம சொன்னோம் இல்லைங்களா? தான் விரும்புவது, இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது, அது உலக ஐஸ்வர்யம். அதை அடையணும் என்று மனிதன் நினைத்து, முயற்சித்து அடைவத பொத்தம்பொதுவா தவறுன்னு நம்ம அங்க சொல்லிட முடியாது. ஏன் என்று கேட்டா, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு, தேவன் வைத்துட்ட அந்த பரிபூரண நிலையில வைத்துட்ட தன்மைகள்ல ஒரு முக்கியமான தன்மை வந்து எதையும் அடையும் தன்மை. ஆங்கிலத்துல சொன்னா அக்விசிட்டிவ்னஸ். புரியுதா உங்களுக்கு? தான் விரும்பக்கூடிய எதையுமே அவனால அடைய முடியும். அப்படி எதையும் அடையக்கூடிய திறன் அல்லது அந்த தன்மை ஒரு பூரண நிலையில சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்குள்ள தேவன் வைத்துட்ட அநேக தன்மையில அதுவும் ஒரு தன்மைதான். ஏன்னா அந்த தன்மை இருந்தாதான் மனுஷனுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அவனிடத்துல சில நல்ல வாஞ்சைகள், நல்ல நோக்கங்கள் அவனை இயக்கி, அவன் நல்ல விஷயங்கள அடையக்கூடியவனாக, அடைய முடிந்தவனாக, அதனால நல்ல விஷயங்கள தனக்குள்ள பெற்றுக்கொண்டவனாக இருக்க முடியும். ஒருவேள லட்சியம், கனவு என்றெல்லாம் நம்ம நல்ல விஷயங்கள் சொல்றோம் இல்லைங்க? அதையெல்லாம் மனிதன் வந்து வாஞ்சிப்பதற்கும், பின்பு தான் வாஞ்சித்தத அடைவதற்கும், அந்த தன்மை அவனுக்குள்ள தேவன் வைத்திருப்பது தான் ஒரு முக்கியமான காரணம். அதனால இந்த அடையக்கூடிய ஒரு தன்மை அவனுக்குள்ள இருப்பது, நம்ம என்னன்னு சொல்லிட முடியாதுன்னா, தவறு என்று சொல்லிட முடியாது. ஆனாலும் ஒரு நியாயமான கேள்வி நம்ம அங்க கேட்கலாம். இந்த எதையும் அடையக்கூடிய தன்மை அல்லது திறன் மனிதனுக்குள்ள தேவனே வைத்திருக்கிறாங்க என்று சொல்லிட்டாலும், அது ஏன் இன்னைக்கு வந்துட்டு பணத்துக்கு பின்னால மாத்திரம் அதிக தீவிரத்தோடு இருக்குது? மனிதன் எவ்வளவோ நல்ல விஷயங்கள அடைவதற்கு முயற்சிக்கலாமே! அதையெல்லாம் விட்டுட்டு, பணம், செல்வம், உலகப் பொருள், ஒட்டுமொத்தமா ஐஸ்வர்யம் என்று அதற்கு பிற்பாடு அவன் போகிறானே, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டா, ஒரு வகையில இன்றைய மனுக்குலத்த, இன்றைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்கள நாம கவனிக்கும் பொழுது, அவர்களுக்கு இந்த தன்மை வந்து அதிக துடிப்போட இருப்பதாக நமக்கு சொல்லப்படுது. அப்படின்னா, முன்பு வாழ்ந்துட்ட முந்தைய காலங்கள்ல வாழ்ந்துட்ட சந்ததிய பார்க்கிலும், இன்றைய மனித சந்ததிக்கு இந்த பொருட்செல்வத்தை அடையணும், ஐஸ்வர்யத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குல்ல, அதிக துடிப்போட இருக்கு. ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது இருக்கு என்பது ஒரு உண்மை. சரி, அப்ப அதனால தான் மனிதன் வந்துட்டு இப்படியாக ஐஸ்வர்யத்துக்கு பின்னால போகிறானா என்று கேட்டா, அதுவும் சொல்லிட முடியாது. ஏன்னா, ஒருவேளை தேவன் பொதுவா அவர் வந்து அசதியா இருப்பத விரும்புவது இல்லை. இத நமக்கு சொல்லும்போது ரோமர் 12:11 அசதியாக இராமல்
ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியில அனலாய் இருங்கள் கர்த்தருக்கு. ஸோ கான்டெக்ஸ்ட் மாத்திரம் எடுத்துட்டா, நாம துடிப்போடு இருப்பதுதான் தேவனே விரும்புறாங்க. நமது செயல்பாடுகளில் ஒரு அசதி அல்லது ஒரு சோம்பல் இல்லாம, அல்லது ஒரு மந்த நிலை இல்லாம, சுறுசுறுப்பா, அனல் உள்ளவர்களாக இருப்பது என்பது ஒரு நல்ல குவாலிட்டி. அதனால தான் தேவன் அந்த குவாலிட்டிய நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதா வசனம் வந்து அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு மனிதர்கள் வந்துட்டு உலக ஐஸ்வர்யத்துக்கு பின்னால போறாங்க. சில சமயங்கள்ல நாமும் அந்த ரீதியில சோதிக்கப்படுகிறோம். நாமும் நம்மையே அறியாம இந்த உலக பொருளை ஈட்டுவதிலேயோ, உலக பொருளை சேர்த்துக் கொள்வதிலேயோ, குவித்துக் கொள்வதிலேயோ நாட்டம் உள்ளவர்களாக நாமும் காணப்படுகிறோம் என்பது உண்மை. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா என்ன சொல்லிட முடியாது. மனிதனுக்குள்ள இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த அக்விசிட்டிவ்னஸ், எதையுமே அடையக்கூடிய தன்மை வந்து தப்பில்ல. அதே சமயத்துல அந்த தன்மை இன்னைக்கு அதிக துடிப்போடு இருப்பதும் கூட தப்பில்ல. ஆனாலும் அவன் வந்து இந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்னாலேயே போவது ஏன் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்கு அங்க இருக்கு. அப்போ இதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மனிதனை அவனுடைய மனதின் தன்மைகள் வந்து கட்டுப்படுத்துகிறதா இருக்கு. ஆனா இந்த தன்மைகள்ல ஏதோ ஒன்றே ஒன்றுதான் மனிதனை கட்டுப்படுத்துது என்று நாம சொல்லிட முடியாது. அப்படின்னா ரொம்ப எளிமையா சொன்னா, மனிதனுடைய மனதுக்கு பல தன்மைகள் இருக்கு. அல்லது மனிதனுடைய மூளைக்கு பல தன்மைகள் இருக்குது. இந்த பல தன்மைகள் மனிதனை கட்டுப்படுத்துகிறதுனால, அது ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு, ஆ என்ன சொல்லலாம்? ஒரு சமநிலைய இழந்து இன்னைக்கு காணப்படுவதினால, அவன் வந்து இப்படி ஒரு தன்மை அதிகமாக ஒரே விஷயத்த வந்து நாடி போகிற ஒரு வீக்னஸ் வந்து மனிதன் கிட்ட நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் சொன்னத புரிய வைக்கணும்னா, ஆழமா புரிய வைக்கணும்னா, நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோங்கிறத நல்லா புரிய வைக்கணும்னா, கொஞ்சம் மனிதனுடைய ஆ செயல்பாடுகளுக்கு காரணமா, அவனுடைய மூளையில காணப்படக்கூடிய அந்த உறுப்புகள் வந்து நம்ம புரிஞ்சுட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். இப்போ பாருங்க, முந்தின இது போடுங்க. ஆ ஓகே, ஓகே. பாருங்க இது இது மனித மூளையினுடைய ஒரு பகுதி. ரொம்ப கரெக்ட்டா சொல்லணும்னா, நம்முடைய வலது, இடது 2 பக்கமே அந்த காது இருக்குல்ல, அந்த காத துல்லியமாகவே காத சுத்தி நெருக்கமா இருக்கக்கூடிய மூளையினுடைய பகுதி. இந்த பகுதிய நீங்க புரிஞ்சு கொண்டா போதும். அதுக்கு டெக்னிக்கலா டெம்போரல் லோப் அப்படின்னு அங்க சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கவனிக்கணும். டெம்போரல் இல்லையா? பூமிக்குரிய ஆ செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிற மூளையினுடைய பகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா? இப்போ அடுத்த பிக்சர் நீங்க போனீங்கன்னா, அந்த பகுதி பாருங்க. அந்த காது இருக்குது. காத சுத்தி சைடுல ஆரம்பிச்சு மேல போய் சைடுல முடியுது பாருங்க. நீல நிற நீல நிறத்துல இருக்கக்கூடிய பகுதி. அதுதான் டெம்போரல் லோப். அப்படின்னா, மனித வாழ்க்கையினுடைய பூமிக்குரிய தேவைகளை ஆ தூண்டுகிற, செயல்படுத்துகிற, கட்டுப்படுத்துகிற மூளையினுடைய பகுதி இதுல தான் அங்க இருக்கு. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுட்டா போதும். அதுக்காக தான் இந்த பிக்சரினுடைய உதவி. இப்போ முடிஞ்சா இது பாருங்க இங்க வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம அங்க போட்டுடுக்குறோம். அதுல முதல்ல அக்விசிட்டிவ்னஸ் எதையும் அடையக்கூடிய தன்மை. அந்த தன்மைக்கு காரணமான ஒரு மூளையின் பகுதி எங்க இருக்குன்னா, பாருங்க காதுக்கு அப்படியே கொஞ்சம் மேல ரைட்ல அக்விசிட்டிவ்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த ஐஎம் அப்படிங்கிற இருக்கிற அந்த பகுதி பாருங்க. ஸோ மூளையினுடைய அந்த பகுதி தான் தான் வாஞ்சிப்பது, நினைப்பது எதுவாக இருந்தாலும், அதை அடையக்கூடிய தன்மைக்கு அந்த பகுதி தான் வந்து
காரணம். ஒருவேளை அந்த பகுதி வந்து யாருக்கெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கோ, யாருக்கெல்லாம் ரொம்ப ஆ துடிப்பாக இருக்கோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில தாங்க நினைச்சத வந்து பெரிய அளவுக்கு சேகரிக்கக்கூடிய, குவித்துக் கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த அந்த மூளையினுடைய அந்த பகுதி ஆ கொஞ்சம் மற்றத விட பெரிதாகவும், அதே சமயத்துல கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாகவும் அங்க இருக்கும். அதன் விளைவு என்னன்னா, அவர்கள்னால ஆசைப்பட்டத சேர்க்க முடியும். அடைய முடியும். பெற்றுக்கொள்ள முடியும். குவிச்சு வைக்க முடியும். ரொம்ப முக்கியமா உலகப் பொருள், உலக ஐஸ்வர்யங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சமுதாயத்துல ஒருவேளை அது நல்ல பேர் என்று எதுவாக இருந்துட்டா கூட அங்க சரி. பாருங்க இப்போ, அதுதான் நம்மோ ஒரு முக்கிய தன்மையா பார்க்கிறோம்ல. ஆனா அந்த தன்மை மாத்திரம் மனிதனை கட்டுப்படுத்துதா அப்படின்னா, அப்படி இல்ல. பாருங்க, கீழ இருக்கக்கூடிய வேற வேற வார்த்தைகள் இருக்கு. அலிமென்டிவ்னஸ், மிர்த்ஃபுல்னஸ், ஐடியாலிட்டி, கான்ஜுகல் லவ் அப்படின்னெல்லாம் வேற வேற தன்மைகள் வந்து மனிதனுடைய மனதுக்கு இருக்குது. அது மனிதனுடைய மூளைக்கு வந்து அங்க இருக்கு. இப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அந்த பிக்சர கொஞ்சம் பெருசா காமிங்க, தனியா. அதையெல்லாம் நம்ம ஜஸ்ட் சுத்தி காமிச்சுடுறோம். பாருங்களேன் இப்போ, ஆ அந்த அக்விசிட்டிவ்னஸ் அங்க இருக்குதா? எதையும் அடையக்கூடிய தன்மைக்கு ஆ காரணமான பகுதி. இங்க பாருங்க. காதுக்கு முன்னால அலிமென்டிவ்னஸ் இருக்கா? அலிமென்டிவ்னஸ்னா என்னன்னா, மனிதனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில அவனுடைய உணவு பழக்கவழக்கங்கள கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை. தான் வந்து நல்லத சாப்பிடணும், சுவையானத சாப்பிடணும், ஆரோக்கியமானத சாப்பிடணும் என்று சொல்லி, அ அவனுடைய உணவு பழக்கவழக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி மூளையில அந்த பகுதி. புரியுதுங்களா? அதே சமயத்துல உங்களுக்கு கொஞ்சம் காதுக்கு பின்னால போங்க. அந்த இந்த சரி வேணாம். மேல வாங்க, மேல வாங்க. இங்க வாங்க. மிர்த்ஃபுல்னஸ் வாங்க. அந்த மிர்த்ஃபுல்னஸ் இருக்கு பார்த்தீங்களா? மிர்த்ஃபுல்னஸ்னா இந்த கேளிக்கை, பொழுதுபோக்கு அதுல எல்லாம் ஈடுபாடு உடையவங்களாக இருக்கிறது. மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட்டு அல்லது ஓவியம் வரையறதுல இன்ட்ரெஸ்ட்டு அல்லது அது போன்ற ஆ கேளிக்கை, பொழுதுபோக்கு உங்களுக்கு புரியுது இல்லையா? ஆ இது இது இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு காரணமான பகுதி அங்க இருக்குது. மிர்த்ஃபுல்னஸ் புரியுதுங்களா? அதே சமயத்துல கீழ கொஞ்சம் வாங்க. ஐடியாலிட்டி இருக்கு பாருங்க. ஐடியாலிட்டி. ஐடியாலிட்டின்னா என்னன்னா, ஒருவேள அழகானதை வந்து நேசிப்பது, அழகானவைகளை வந்து தேர்ந்தெடுப்பது. இப்ப நமக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்ம முகமே மத்தவங்க பார்க்கறக்கு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. நம்மளுடைய உடுத்துகிற விதம் மத்தவங்க பார்வைக்கு அழகா இருக்கணும்ன்ட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா என்ன பண்றோம்? செலக்டிவா ஆடைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அதே மாரி வீட்ல நாம பொருட்கள் பயன்படுத்துறோம். அது எந்த ரூம்ல, எந்த பயன்பாட்டுக்கான எந்த பொருளா இருந்தாலும் அழகானதா இருக்கணும். ஆண்கள் வந்து அவங்க பயன்படுத்துற பொருள் எதுவா இருந்தாலும் நம்ம என்னதான் நினைக்கிறோம்? அழகானதா இருக்கணும். தேர்ந்தெடுத்து மத்தவர்கள் பார்த்து வியக்கும் விதமா அந்த மாரி அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதி அதுவாக அங்கு இருக்குது. அதே சமயத்துல இங்க காதுக்கு பின்னால பின்னந்தலைக்கு வந்தீங்கன்னா, இன்னும் பின்னாடி வாங்க. ஆ பாருங்க கான்ஜுகாலிட்டி அது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இதெல்லாம் ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்து டிஃபரண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிரெயின் அப்டின்னா, மனிதனுடைய மூளையில இருக்கக்கூடிய வேற வேற உறுப்புகள். புரியுதுங்களா? எப்படி க கழுத்துக்கு கீழ சரீரம் இருக்குது. சரீரத்துல உறுப்புகள் எவ்வளவா இருக்கு? வேற வேறயா இருக்கு. கை 2 இருக்கு, கால் 2 இருக்கு. உள்ளுக்குள்ள போனா, ஆ மிக முக்கியமான உறுப்புகள் இருக்கு. ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு முக்கிய செயல்பாடுகளை செய்வதற்கு பொறுப்பு இருக்குது பாருங்க. அதே மாரி ஒருவேள மனிதனுடைய தல, மூளை எடுத்துக்கொண்டோம்னா, நம்ம மூளைய ஒண்ணா தான் பார்க்கிறோம். ஒரே உறுப்பா பார்க்கிறோம் ஆக்சுவலா. ஆனா கொஞ்சம் உள்ள கவனிச்சோம்னா, அதுல கூட ஒரு 4 பகுதி இருக்கு. அதுல கூட ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கு. ஒரு ஒரு பகுதியும் ஒரு ஒரு உறுப்பு. அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு செயல்கள கட்டுப்படுத்துது. அதுதான் என்னென்ன எத எத கட்டுப்படுத்துதுன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த கான்ஜுகாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும். அது மனைவி, கணவன், பிள்ளைகள் அவர்களிடத்திலிருந்து அன்பு வாங்கணும். அவர்களுக்கு அன்பு கொடுக்கணும்.
அதுக்கு காரணமான பகுதி அந்த கான்ஜுகாலிட்டி. இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு 20% புரிஞ்சிருந்தா போதும். இது எதுக்கு நாம காமிச்சோம் அப்டின்னா, மனிதனுடைய பூமிக்குரிய அ செயல்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி, அந்த காதை சுற்றி இருக்கக்கூடிய டெம்போரல் லோபு. அதுல இவ்வளவு உறுப்புகள் இருக்கு. இவ்வளவு தன்மைகளுக்கு அது காரணமாக அங்கு இருக்கு. இப்ப என்னன்னா, நல்லா கவனிச்சுட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, இப்ப அந்த லிஸ்ட்க்கு போயிடுங்களேன். இப்போ இந்த எல்லா தன்மையுமே ஒரு விஷயத்த மனித மூளை உணர்வதற்கு காரணமா இருக்கு. என்னன்னா, ஒருவேளை நம்முடைய உணவு எப்படி உணவுன்னு சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ, அதுக்கு பணம் என்பது என்னதான்? மிக அவசியம். அதேபோல கேளிக்கை, பொழுதுபோக்கு அதுக்கு ஈடுபடணும்னா, அதுக்கும் என்ன அவசியம்? பணம் அவசியம். அல்லது குடும்பம், அத உருவாக்கி பராமரிக்கணும். அதுக்கும் பணம் அவசியம். வாழ்க்கையில அழகானவைகள பார்த்து, ரசிச்சு, நமக்குரியதா ஆக்கி பயன்படுத்தணும். அதுக்கும் என்ன முக்கியம்? பணம் முக்கியம். அப்ப பாருங்களேன், இந்த அக்விசிட்டிவ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா? எதையும் அடையக்கூடிய தன்மை. இந்த தன்மை மற்ற உறுப்புகளுடைய அந்த தேவைய நன்கு உணரும். அல்லது மற்ற உறுப்புகள் தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுவதற்கு பணம் என்பது அவசியம் என்பதை அதற்கே உரிய விதத்துல அந்த எதையும் அடையும் தன்மைக்கு என்ன பண்ணும்? உணர்த்தும். இப்போ இப்படி பல உறுப்புகளினுடைய அழுத்தம், அதனுடைய தேவைகளின் நிமித்தம் இந்த எதையும் அடையக்கூடிய தன்மைக்கு வரும்போது, மூளையினுடைய அந்த பகுதி இப்ப எதை அடைவதற்கு யோசிச்சு செயல்படும். இதெல்லாம் இந்த தன்மைகளுடைய தேவைகள்லாம் நிறைவேறும்னா எது அவசியம்? பணம் அப்படிங்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா மூளை எத பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும்? பணம். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? எந்தெந்த வழிகள்ல சம்பாதிக்கிறது? எந்தெந்த நேரத்துல இந்த ரீதியில அந்த அக்விசிட்டிவ்னஸ் செயல்படும். இன்னும் அழகாக நமக்கு சொல்லும்போது, இப்போ இவ்ளோ பெரிய பாரத்தோட, அழுத்தத்தோட அந்த எதையும் அடையும் தன்மை செல்வத்தை சேகரிக்க முற்படும்போது, ஏதேனும் தடை வந்துச்சுன்னா, அந்த முயற்சிக்கு ஏதாவது தடை வந்துச்சுன்னா, அதை எதிர்த்து போராடு. அந்த தடைய இல்லாம பண்ணுவதற்கு, அதற்கும் மூளையில 2 பகுதி இருக்கு. பாருங்க. காம்பேட்டிவ்னஸ் எங்க இருக்கு அப்டின்னா, அந்த காதுக்கு பின்னால அப்படியே காம்பேட்டிவ்னஸ் இருக்கு பாருங்க. அதுவும் டெம்போரல் லோப்ல தான் இருக்கு. அதுதான் நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த ஒரு எதிர்ப்பையும் ஆ எதிர்த்து போராடக்கூடிய அந்த அந்த காம்பேட்டிவ்னஸ்னுடைய அந்த தன்மைய அது ஹெல்ப்க்கு கேட்கும். அதே சமயத்துல டிஸ்ட்ரக்டிவ்னஸ் இருக்கு பாருங்க. அழிக்கிறது. அது எங்க இருக்கு? காதுக்கு ஜஸ்ட் மேல இருக்கு. டிஸ்ட்ரக்டிவ்னஸ். புரியுதுங்களா? அப்போ ஒருவேளை மற்ற உறுப்புகள் அதனுடைய தேவைகளுக்கு பணம் தேவை என்பத அந்த எதையும் அடையும் தன்மைக்கு உணர்த்தும் பொழுது, அந்த எதையும் அடையும் தன்மை அந்த ரீதியில பணத்த சேகரிக்கிறதுக்கு முற்படும்போது, வேறு ஏதாவது தடைகள் வந்துச்சுன்னா, மறுபடியும் அந்த எதிர்த்து போராடுகிற குணத்தையும், அதே சமயத்துல அழிக்கக்கூடிய குணத்தையும், இந்த எதையும் அடையக்கூடிய தன்மை உதவிக்கு அழைத்துக் கொண்டு, தான் நினைச்சத அத என்ன பண்ணிடும்? அடைவதற்கு அங்க முற்படும். ரொம்ப எளிமையா எப்படி பூமிக்குரிய தேவைகள பூர்த்தி செய்து கொள்ள இந்த டெம்போரல் லோப் காரணமா இருக்கு. அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தான் நம்ம உங்களுக்கு சுருக்கமா நம்ம அங்க சொன்னோம். ஒருவேளை அன்பானவர்களே, இது இருப்பது நல்லது. அதனால தான் மனிதன் ஆசைப்படவும் முடியுது. ஆசைப்படுவத என்னவும் பண்ண முடியுது? அடையவும் முடியுது. அதனால அந்த எதையும் அடையும் தன்மைங்கிற அக்விசிட்டிவ்னஸ் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் அது. அதனால தான் தேவன் மனிதன பூரண நிலையில படைத்தபோது, அந்த பூரண நிலையில அவன் சமநிலையோடு இருப்பதற்கு அதுவும் ஒரு உறுப்பாக தேவன் அங்க ஆ வைத்திருந்தாங்க அன்பானவர்களே. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல சொன்னது இதுதான். உலகத்துல பெரிய பணக்காரங்க அப்படின்னு. நம்ம யார சொன்னாலுமே
கண்டிப்பா இன்னைக்கு ஏன் அவர்கள் அந்த அளவுக்கு செல்வத்தை சேகரித்து வைக்க முடியுது? அடைய முடிஞ்சது என்று கேட்டா, ஒருவேளை அவர்களுக்கு இந்த அக்விசிட்டிவ்னஸ், எதையும் அடையக்கூடிய அந்த தன்மை, அதற்கு காரணமான அந்த மூளையின் உறுப்பு அவர்களுக்கு பெரிதானதாக அல்லது நுணுக்கமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். அவர்கள் அந்த நிலைமைய என்ன பண்ணியிருக்கிறாங்க? அடைந்திருக்கிறாங்க என்று அங்கு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா, இது 2 காதுக்கும் ஆ அந்த பகுதியில சுத்தி இருக்கிறதுனால, பிரதர் வேற வேற உதாரணங்களோட அழகா கம்பேர் பண்ணி சொல்றாங்க. எப்படி எந்த ஒரு வாகனமும் 2 பக்கமும் அந்த சுழலக்கூடிய சக்கரத்தினால, அதன் உதவி கொண்டு என்ன பண்ணுது? முன்னோக்கி போகுது இல்லையா? கிட்டத்தட்ட மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. 2 காதுக்கும் சுத்தி இருக்கக்கூடிய இந்த வட்ட வடிவில அமைந்துள்ள அந்த டெம்போரல் லோப், அவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருப்பதினால, அதுவே அவனுடைய வாழ்க்கை சக்கரத்த இயக்கக்கூடியதாக அங்கு இருக்கு. சரி, இது மாத்திரமா இருக்கு அப்படின்னா, அன்பானவர்களே, அது மாத்திரம் இல்ல. இப்போ மூளையில இன்னொரு பெரிய பகுதி கூட நாம அங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது, பாருங்க அடுத்த பிக்சர் நீங்க போங்க. இப்ப நம்ம மூளையில ஒரு பகுதி தான் பார்த்தோம். அந்த காதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய டெம்போரல் லோப். ஆனா, பாருங்க இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பகுதி. மூளையில இந்த பகுதி தான் ரொம்பவே முக்கியமானது. நெற்றிக்கு பின்னால ஆரம்பிக்குது. அப்படியே உச்சந்தலைக்கு வரைக்கும் போகக்கூடிய பகுதி. ஃப்ரண்டல் லோப்ன்னு சொல்லுவாங்க. முடிந்தா ஞாபகம் வைங்க. இல்லாட்டி அவசியம் இல்ல. ஆனா, மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய உயர்ந்த தன்மைகள், உயர்ந்த பண்புகள் எல்லாவற்றுக்கும் இதுதான் காரணம். அப்படி என்ன பகுதிகளை அல்லது அப்படி என்ன தன்மைகளை மூளையினுடைய இந்த பகுதி கட்டுப்படுத்துகிறது? அல்லது மூளையினுடைய இந்த பகுதியில இருக்கக்கூடிய வேற வேற உறுப்புகள் மனிதனுடைய எந்த தன்மைகளுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ அடுத்த பிக்சருக்கு நீங்க வாங்க. பாருங்களேன். இப்போ பாருங்க. இந்த நான் ரொம்ப பர்ட்டிகுலரா போய் அங்க சொல்லல. காமிக்கலாம். ஆனா உங்களுக்கு அது தெரியாது. நேரமும் எடுக்கும். இப்ப பாருங்க. இந்த பகுதி தான், இந்த ஃப்ரண்டல் லோப் பகுதி தான், தேவன் என்று ஒருவர் இருக்கிறாரு. அவரே நம்மை படைத்தவர். அவரிடத்துல நாம பக்தி உள்ளவர்களா இருக்கணும் என்ற அந்த ஒரு சிந்தனை அல்லது அந்த ஒரு தன்மைக்கு இந்த ஒரு பகுதி தான் காரணம். கரெக்ட்டா பாருங்களேன். அந்த மேல இருக்கு பாருங்க. வெனரேஷன். உச்சந்தலையில இருக்குது அந்த வெனரேஷன் அப்படிங்கிறது. உச்சந்தலையில இருக்கக்கூடிய மூளையினுடைய பகுதி இருக்குல்ல, அதுதான் மனிதனுடைய பக்தி என்கிற தன்மைக்கு காரணமா இருக்கக்கூடிய பகுதி. அதே சமயத்துல அதுக்கு கொஞ்சம் முன்னால பார்த்தீங்கன்னா, பெனவலன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு இரக்க குணம் உள்ளவனா, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அது உயர்ந்த பண்பா இல்லையா மனிதனுக்கு? அப்போ அந்த இரக்க குணத்தோட அது அன்புன்னே நீங்க சொல்லுங்களேன். இரக்கம்னு சொல்லுங்களேன். அந்த கனிவு, பணிவு, கருணை எல்லாம் அதெல்லாமே அந்த பகுதி வந்து அதற்கு காரணமா இருக்கு. வேற என்ன சொல்லலாம்? கொஞ்சம் அந்த வெனரேஷனுக்கு கீழ பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து, ஆவிக்குரிய விதமாக சிந்திச்சு, பேசி செயல்படுவதற்கான அதாவது ஒரு ஒரு என்ன சொல்லலாம்? ஆ அந்த தேவனை ஆராதிக்கிறவனா, தேவனை சேவிக்கிறவனா, தன்னை படைத்தவரை ஆராதிக்க, சேவிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி சொல்றோம்ல, ஒரு சுபாவம், ஒரு தன்மை சொல்லுவோம்ல, அதுக்கு ஆன்மீகம், ஆன்மீகம். அது வந்துட்டு அந்த பகுதி வந்து காரணமாக அங்க இருக்குது. கொஞ்சம் பின்னால போனீங்கன்னா, அந்த பச்சை கலர்ல கான்ஷியஸ்னஸ் வந்து அங்க இருக்கு. மனசாட்சி. இது சரி, இது தப்பு, இது நீதி, அது அநீதி, இது செய்யலாம், அது செய்யக்கூடாது. பிரிச்சு காண்பிச்சு, மனசாட்சியோடு நடந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை அங்க இருக்கு. பாருங்க அப்போ இதெல்லாம் அன்பானவர்களே, இந்த இந்த ஃப்ரண்டல் லோப் வந்து காரணம். நெற்றிக்கு பின்னால இருந்து அப்படியே உச்சந்தலை வரைக்குமே போகக்கூடிய அந்த மூளையினுடைய பகுதி, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த உயர்ந்த பண்புகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கு. இந்த பகுதி
இந்த அக்விசிட்டிவ்னஸ்க்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கு. கரெக்ட்டா? ஆனாலும் அந்த உறுப்புகள் கூட அதனுடைய தேவைகளுக்கு கண்டிப்பா பணம் வந்து அவசியம்ங்கிறத உணரும். உதாரணத்துக்கு தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னா, அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். மற்றவர்களிடத்துல இரக்கம் காண்பிச்சு தாராள மனதோட அவங்களுக்கு இருக்கணும்னா, கொடுக்கணும்னா, அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். புரியுதுங்களா? அப்போ பாருங்க. அப்போ அந்த உறுப்புகளும் கூட அதனுடைய தன்மையின்படி செயல்படுவதற்கு பணம் என்பது அவசியம் என்பதை உணரும். அது வந்து இந்த எதையும் அடையக்கூடிய திறனுக்கு என்ன பண்ணும்? உணர்த்தும். புரியுதுங்களா? இப்ப ஒருவேள சில மனிதர்கள் நம்ம உலகத்துல பார்க்கிறோம் சமுதாயத்துல ரொம்ப நல்ல மனுஷங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கைய வாழ்கிறவர்களாக இருப்பாங்க. அது யார் வேணா சொல்லுங்களேன். விஞ்ஞானின்னு சொல்லுங்க, அல்லது ஆசிரியர்கள் என்று சொல்லுங்க. அவர்கள் எல்லாம் எந்த பகுதியை பயன்படுத்துறாங்க? இதுவரைக்கும் நீங்க புரிஞ்சுட்டீங்களா இல்லையாங்கிறதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்ல. நான் ரொம்ப அந்நியமா தெரிஞ்சிடக்கூடாது உங்களுக்கு. இப்ப நாம எந்த பகுதி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ. ம். ஃப்ரண்டல் லோப் நாம யூஸ் பாருங்க மூளையினுடைய எந்த பகுதி இப்போ செயல்பட்டுட்டு இருக்கு நமக்கு? ஓ! குட். பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளோடு அவருடைய வார்த்தைகள, ஆழமான கருத்துக்களை, தாற்பரியங்கள தியானிச்சுட்டு இருக்கிறோங்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா இப்ப அந்த ஃப்ரண்டல் லோப்னுடைய மேல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பார்ட் வெனரேஷன் அது வந்து இப்ப ரொம்ப தீவிரமா அங்க இருக்கு. அது அது புரிஞ்சுக்கணும் நாம். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அங்க சொல்கிறோம். அப்போ சில மனிதர்களுக்கு இந்த லோப் வந்து நல்லா இவங்க தான் சமுதாயத்துல உயர்ந்தவங்களா இருப்பாங்க. எந்த ரீதியிலனா, அவர்கள் அறிவு சார்ந்தவர்களா இருப்பாங்க. தத்துவம் ஞானிகளா இருப்பாங்க. விஞ்ஞானிகளா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு நல்லதை உணர்த்தி, போதிச்சு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது வந்து இந்த ஒரு பகுதிய பயன்படுத்துது. ஆனா இவங்க கூட அவங்க எதுல ஈடுபட்டாலும் அதற்கு பணம் என்பது தேவை என்பத உணர்ந்து, அவர்களும் பணத்துக்கு பின்னால போகிறவங்களா தான் இருப்பாங்க. நேச்சுரலா நம்ம அது பார்க்க முடியும்ல. அப்ப இதுல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாசகம் என்ன இருக்குன்னா, இப்படி இருக்கிறவங்க, இந்த மூளையினுடைய மேல் பகுதிய பயன்படுத்தி சமுதாயத்துக்கே நல்லது செய்கிறவர்களா, உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறவங்களும் கூட பணத்தேவைய உணர்ந்து பணத்தை சேர்க்கிறவர்களாக தான் இருப்பாங்க. அதனால இப்படி உயர்ந்தவர்களாக இருந்து நல்லத செய்வதற்காக என்று சொல்லி பணத்தை தேடுகிறவர்களாக இருந்துட்டாலும், அவர்கள் அதிகபட்சம் உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லலாமே தவிர, ஆவிக்குரியவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? சிலர் இல்ல. அநேகர் வந்து பூமிக்குரிய தேவைகளுக்காக பணத்தை ஆதாயப்படுத்த போயிட்டு இருக்கிறாங்க. சிலர் நல்ல நோக்கங்களுக்காக, ஆனாலும் எதை ஆதாயப்படுத்துவதன் நோக்கமா இருக்குது அவங்களுக்கு? பணத்தை சேர்ப்பதே நோக்கமாக இருக்கு. 2 பேருமே ஜென்ம சுபாவமான மனுஷங்க தான். ஸ்பிரிச்சுவல் கிடையாது. ஆவிக்குரியவர்கள் கிடையாது. பாருங்க இப்படிதான் மனிதன் வந்து படைக்கப்பட்டிருக்கிறான். இப்படிதான் மனிதனுடைய மூளையோ அல்லது மனதோ வந்து செயல்படுது. ஒரு இடத்துல பிரதர் ரசல் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாங்க. நாம வந்து நம்முடைய வாழ்க்கைய மூளையினுடைய அடிப்பகுதிய வச்சு வாழக்கூடாது. மாறாக மூளையினுடைய மேல் பகுதிய பயன்படுத்தி வாழணும். என்ன அர்த்தம்? பாருங்க ஒருவேளை இந்த காத சுத்தி இருக்கிறதா சொன்னோமே, பூமிக்குரிய செயல்பாடுகளை பத்தியே சிந்திச்சு கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பகுதியில இந்த பகுதியவே பயன்படுத்தி வாழ்கிறவர்களாக இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, காலையில எழும்புவோம், நம்முடைய தேவைகள பத்தி சிந்திப்போம், குடும்பத்தினுடைய தேவைகள் பத்தி சிந்திப்போம், எப்படி பூர்த்தி செய்துன்னு யோசிப்போம், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், எப்படி சந்தோஷப்படலான்னு நினைப்போம், எங்க ஷாப்பிங் போலான்னு நினைப்போம். புரியுதுங்களா? இதுவே வாழ்க்கையாக முடிஞ்சு இரவுல போய் படுக்கையில படுத்துருவோம். இதுதான் உலகத்துல மெஜாரிட்டியினுடைய நிலை. ஆனா இன்னொரு பகுதி, மேல் பகுதிய பயன்படுத்துறவங்க எப்படி இருப்பாங்க? ஒருவேள பக்தி உள்ளவர்களா? மனசாட்சி உள்ளவர்களா? மனிதர்களை நேசிக்கிறவர்களா? மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, அதற்கு என்று சில பிரயாசங்கள, முயற்சிகள ஏறெடுக்கிறவர்களா?
இப்படி வந்து சிலர் வந்துட்டு அங்க சமுதாயத்துல வந்து அங்க இருப்பாங்க. அதனால சகோதரர் வந்து அந்த ஒரு கருத்து வந்து நமக்கு அங்க சொல்லுவது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்ப அன்பானவர்களே, இப்படிதான் மனிதன் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய நேச்சர். இப்ப நம்மால ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள முடியுது. கீழ்ப்பகுதி, மேல் பகுதி. இங்க சில உறுப்புகள், மேல சில உறுப்புகள். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, பாருங்க யாராவது ஒருவருக்கு இந்த கீழ்ப்பகுதி ரொம்ப ஆ அதிக தீவிரத்தோட இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒருவேள அதனுடைய அழுத்தத்தினால அந்த என்ன சொல்லலாம்? எதையும் அடையும் திறன் இருக்குல்ல தன்மை. அது ரொம்ப தீவிரமா இருந்து, மற்றதையெல்லாம் விட ஆதிக்கம் செலுத்தி, இப்படியான ஒரு உலகப் பிரகாரமான, மாம்சீகமான, பூமிக்குரிய காரியங்களுக்கு நடத்திடும். பணம், பணம், பணம் அப்டின்ட்டு உலக சந்தோஷங்கள் என்று சொல்லிட்டு, அந்த வாழ்க்கை வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இப்படி இல்லாம, யாராவது ஒரு சிலருக்கு, அந்த மேல இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய சில உறுப்புகள், உதாரணத்துக்கு அந்த பயபக்திக்குரிய பகுதி, அல்லது மனசாட்சி என்பது, இந்த கீழ இருக்கக்கூடிய பகுதியை விட கொஞ்சம் ஆதிக்கம் நிறைந்ததா இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க கொஞ்சம் நிதானிப்பாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. ச்சே! இப்படி உலக பிரகாரமாவே இருப்பது உயர்ந்த வாழ்க்கை இல்லையே! பணத்துக்கு பின்னாடியே போவது உயர்ந்த வாழ்க்கை இல்லையே! அது சரி இல்லையே! அது நம்மளை படைத்தவருக்கு பிடிக்காதே! அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, கொஞ்சம் பேலன்ஸ் வந்து அங்க பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, மூளையினுடைய எந்த பகுதி தனது ஆதிக்கத்தை செலுத்துதோ, அதன்படி அவங்களுடைய வாழ்க்கை வந்து அங்க இருக்கும். அதனால இயல்பாகவே விழுந்து போன நிலையில பார்க்கும்போது, இந்த மனதினுடைய வேற வேற பகுதிகள் சமநிலைய வந்து இழந்து, ஒன்றுக்கொன்று இப்ப எப்படி இருக்குது? முரண்பட்ட நிலையில வந்து அங்க இருக்கு. அதனால இன்னைக்கு மனிதன் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, யாக்கோபு 1:8 நாம சொல்றோம் இல்லைங்களா? இரு மனமுள்ளவன் எப்படி இருக்கிறாரு? தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் எனும்போது, இன்னைக்கு மனிதர்களுடைய பரிதாபமான நிலை வந்து விழுந்து போயிட்டதுனால, நியாயமா எப்படி இருந்திருக்கணும்னா, பரிபூரண நிலையிலேயே மனிதன் இருந்திருந்தான்னா, மூளை தான், வேற வேற உறுப்புகள் தான், ஒவ்வொன்னும் ஒரு ஒரு செயல்பாடுக்கு காரணம் தான். ஆனா எந்தெந்த உறுப்பு எந்த அளவுல வந்து செயல்படணுமோ, அந்த ஒரு பேலன்ஸ் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு மனிதன் என்ன இருக்கிறான்? விழுந்து போய் இருப்பதினால, அந்தந்த உறுப்புகள் தங்கள் வரம்பு மீறி மற்ற உறுப்புகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறதுனால, மனிதனுடைய செயல்பாடுகள்ல கூட அங்க வித்தியாசம் வந்து அங்க வந்து ஒரு சமநிலையை இழந்த நிலையில வந்து அங்க இருக்கிறோம். இப்ப மனிதன் வந்து இன்னைக்கு இருமன நிலை இருமன நிலைன்னா என்னன்னா, அவனுக்கு பெரும்பாலுமே இந்த பூமிக்குரிய தேவைகள ஈட்டுவதிலேயே அவனுடைய கவனம் இருந்துட்டாலும், சில சமயங்கள்ல அவனுடைய மனசாட்சி அவனுக்கு அவனுடைய போக்கு வந்து தவறு என்பது உணர்த்துது. ஒருவேளை தன்னை படைத்தவர பத்தி சிந்திக்கிறவனா இருந்தா, அந்த ரீதியிலயும் சிந்திக்கிறான். இப்போ தான் நெனைச்சத அடையவும் முடியறதில்ல. தான் நெனைச்சத அடையாம இருக்கவும் அவனால என்ன பண்றதில்ல, முடியறதில்ல. ஒருவேள ஒரு நிர்பந்தமான சூழல்ல மனிதன் இன்னைக்கு இருப்பதுக்கு இது காரணம் அன்பானவர்களே. அப்ப என்ன ஆயிடுது அப்டின்னா, இந்த பகுதிய பயன்படுத்தி ஆசைப்படுவான். ஆசைய அடைவதற்கு முயற்சிப்பான். திடீர்னு மனசாட்சியோ, பக்தியோ அவன என்ன பண்ணும்? தடுக்கும். அவன கட்டுப்படுத்தும். உடனே அவனுடைய செயல்கள், முயற்சிகள்ல இருந்து அவன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுவான். அப்போ ஆசை இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியறதில்ல? அடைய முடியறதில்ல. மனிதர் வந்து இன்னைக்கு பெரும்பாலுமே ஒரு அதிருப்தியான நிலையில இருக்கிறாங்க என்று சொன்னா, இந்த ஒரு கான்ஃப்ளிக்டிங் நேச்சர் அவ்வளவுதான். இந்த ஒரு ஒன்று ஒரு 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 பகுதி ஒன்றொன்றுக்கும் விரோதமாக இருந்து அவன் வந்துட்டு ரொம்ப சிரமப்படுகிறவனாகத்தான் அங்க இருக்கிறான். சமாதானம் இழந்து இன்னைக்கு காணப்படுகிறான் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள்ல தான் நீங்களும் நானுமே கூட அங்க இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள வந்துட்டு என்ன சொல்லலாம்? ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட எண்ணங்களும், யோசனைகளும், அதனால முரண்பட்ட செயல்களும், பிரயாசங்களும் அங்க இருந்து, நிறைய சமயத்துல நாம தேவனுக்கு உண்மையா, உடன்படிக்கைக்கு உண்மையா, நாம செயல்பட முடியலையே அப்படிங்கிற ஒரு சமாதானமின்மை கூட நமக்குள்ள உணர்கிறோம் என்று சொன்னா, இதே கான்ஃப்ளிக்ட் வந்து நமக்குள்ளயும் அங்க
இருக்கிற காரணத்தினால தான். இப்ப எப்படி நாம் இதை தாண்டி அந்த சமாதான நிலைய அடைவது? அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய அந்த சமநிலை இழந்து கிடக்கக்கூடிய மனத சமநிலைக்கு என்ன பண்ணணும்? கொண்டு அங்க வரணும். ஒரு ஒரு சீரமைப்பு வேலை வந்து அங்க நடக்கணும். ஒரு ரெஃபர்மேஷன் ஒர்க் வந்து அங்க நடக்கணும். ஆனா எந்த ஒரு சீரமைப்பு, எந்த ஒரு மாற்றமும் நடக்கணும்னா, முதல்ல இருக்கக்கூடிய நிலைய நாம் என்ன பண்ணிக்கணும் சரியா? புரிந்துக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்கோம்? இன்னைக்கு நம்முடைய நிலை என்னவா இருக்குங்கிறத புரிஞ்சுட்டா தான், இந்த நிலை ஆரோக்கியமா இல்லையா? இதுல என்ன மாற்றங்கள கொண்டு வருது? எப்படி கொண்டு வருவது என்பது என்ன பண்ண முடியும்? நாம அங்க செய்ய முடியும். ஒருவேள அதற்கு உதவியாகத்தான் இந்த கருத்துக்கள் வந்து நாம அங்க பகிர்ந்து கொண்டோம். கண்டிப்பா மனிதனுக்குள்ள வேறுபட்ட விருப்பங்களும், நோக்கங்களும், ஆசைகளும் இருக்கு. முரண்பட்ட விருப்பங்களும், நோக்கங்களும், ஆசைகளும் அங்க இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, பிரச்சனை எல்லாம் இங்க இருக்குது. தேவன் நம்மள எப்படி படைச்சாங்க? என்ன இயல்பு, என்ன தன்மை தான் நமக்குள்ள இருக்கு? அந்த தன்மையில இன்னைக்கு விழுந்து போன நிலையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? இத புரிஞ்சுக்கும்போது, ஓ! அப்படியா? இப்ப இத நாம் எப்படி டாக்கிள் பண்றது? இத எப்படி தான் நம்ம மேற்கொள்ளுவோம்? மேற்கொள்ள முடியுமான்னா, கண்டிப்பா முடியும். இந்த மேற்கொள்ளுகிற விஷயத்துல தான் அத சிந்திக்கும்போது தான், ஒரு முக்கியமான அம்சம், அதனுடைய முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில அங்க வருது. அது என்னன்னா அன்பானவர்களே, மனித சித்தம், அதனுடைய சக்தி, அதனுடைய வல்லமை வந்து நமக்கு அங்க புரியுது. ஹியூமன் வில், த பவர் ஆஃப் ஹியூமன் வில். இல்லையா? நாம மனித என்ன சொல்றோம்? மனித சித்தம், மனித விருப்பம் என்று நாம சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. ஆனா இப்ப ஒரு அர்ப்பணித்தவருக்கு, அவருக்கு என்று என்ன இல்ல? ஒரு சித்தம் இல்ல. ஆனா அவருடைய சித்தமா எதுவே இருக்கு என்று பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் எதுவோ, அதையவே தன்னுடைய சித்தமாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? அர்ப்பணித்தவர்கள். அப்போ அந்த நமது சித்தம் இருக்கு இல்லீங்களா? தேவனுடைய சித்தத்தையே நம்முடையதாக்க ஏற்றுக்கொண்டு, அந்த தேவ சித்தத்தின்படி வாழணும்னு நம்ம நெனைக்கிறோம் பார்த்தீங்களா? இது நம்முடைய சித்தம் ஆயிடுதா இப்போ? இந்த சித்தம் மிகப்பெரிய பார்ட் வந்து இதுல செயல்படுத்தக்கூடியதாக அங்க இருக்கு. இப்ப ரொம்ப எளிமையாக சொன்னா, அந்த சித்தத்திற்கு நாம் என்ன பண்ணணும்னா அன்பானவர்களே, இருதயத்தில ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இடம் கொடுக்கணும். அதாவது நான் அந்த வரிகள் வாசிக்கிறேனே, ரொம்ப நல்லா இருக்கும். ஆ அதாவது நமது சித்தம் வந்து இந்த மூலையில போயி ஒரு சிங்காசனத்த போட்டு உட்கார்ந்துக்க அனுமதிக்கணும். அப்புறம் அந்த மூளையினுடைய மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் உறுப்புகளும் அதனுடைய ஆதரவை இந்த சித்தத்துக்கே முழுமையாக கொடுக்கும் அளவுக்கு இந்த சித்தம் வந்து முழு அதிகாரத்தையும் இந்த மூளையின் மீது செலுத்தக்கூடிய என்ன சொல்லலாம்? ஒரு ஆட்டோகிராட்டிக் ரூல் அப்டின்னா என்ன சொல்லல? சர்வ அதிகாரத்தையும் பெற்றுட்ட ஒரு ராஜா இருந்தா எப்படி இருப்பாரோ, அந்த மாரி இந்த மனித சித்தம் வந்து இந்த மூளையினுடைய மற்ற உறுப்புகள் மீது தன் ஆதிக்கத்த செலுத்துவதற்கு நாம் வந்து அனுமதிக்கணும். ரொம்ப முக்கியம். இப்ப வேற என்ன என்ன ரொம்ப எளிமையா சொல்லலாம்? அது டெம்போரல் லோபு. பூமிக்குரிய காரியங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த உறுப்பு. அதுல பல உறுப்புகள் இருந்துட்டாலும், அந்த உறுப்புகள் எல்லாம் இந்த சித்தத்துக்கு அடிபணியும் அளவுக்கு அந்த சித்தம் வலிமையுடையதா இருக்கணும். அதே சமயத்துல ஃப்ரண்டல் லோபு இல்லையா? நம்முடைய உயர்ந்த பண்புகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய மூளையின் பகுதி உறுப்புகள். அந்த உறுப்புகளும் தங்களுடைய சேவைய முழுக்க முழுக்க தேவ சித்தத்தையே நமது சித்தமா கொண்டிருக்கிற அந்த சித்தத்திற்கு கொடுக்கும் அளவிற்கு நமது அந்த நமது சித்தத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது ரொம்ப நல்லது. அப்போ அந்த சித்தம் எதுவோ, தேவனுடைய விருப்பம் எதுவோ, சித்தம் எதுவோ, அதையே நம்முடையதாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும்போது, அந்த சித்தத்துக்கு மூளையினுடைய 2 பகுதியின் உறுப்புகளும் தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும்படிக்கு நாம பார்த்துக் கொண்டா, எப்படி? அது 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 அதனுடைய விருப்பத்தின்படி
செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்காம, ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் வந்து என்ன விரும்புறாங்க? எதை தான் நான் செய்வேன்? என்கிற நம்முடைய அந்த சித்தத்திற்கு அவைகள் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு நம்ம அனுமதிச்சோம்னா பெஸ்ட். இதுதான் வசனத்துல நமக்கு இருக்கு. 2 கொரிந்தியர்ல 10, 4, 5 வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சில விஷயங்கள் வசனங்கள்ல இருக்கு வார்த்தைகள். நமக்கு அது சில கோணத்துல பார்த்தா தான் நமக்கு நல்லா புரியுது. இந்த இந்த இடத்துல பாருங்களேன். எந்த எண்ணத்தையும் அங்க என்ன வருது கவனிங்க. எந்த எண்ணம், எந்த எண்ணம். இப்ப நீங்க இதுவரைக்கும் நாம சொன்னத கொஞ்சம் அப்படியே சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா புரியும். ஒருவேள ஆ அந்த பூமிக்குரிய செயல்பாடுகளுக்கு காரணமான அந்த டெம்போரல் லோப்ல ஒருவேள நம்முடைய உணவு சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு உரிய எண்ணமா இருந்தாலும் சரி, கேளிக்கை, பொழுதுபோக்கு சம்பந்தமான எண்ணங்களா இருந்தாலும் சரி, குடும்பம், அன்பு, சந்தோஷம் அது குறித்த எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அழகானவைகளை ரசிப்பது நமதாக்கக்கூடியது எண்ணமாக இருந்தாலும் சரி. இந்த மூளையின் பகுதி அதனுடைய பல உறுப்புகள் காரணமா இருந்து தோன்றக்கூடிய எந்த எண்ணமும் புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் சரி. அதெல்லாம் அக்விசிட்டிவ்னஸ்க்கு வந்து ஒரு அழுத்தம் குடுக்குதா? அது நிமித்தம் அக்விசிட்டிவ்னஸ் பணத்த அக்வயர் பண்ணணும். பணத்த சேர்க்கணும்னு நினைக்குதா? அந்த எண்ணம் எல்லாமே என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கிறிஸ்துவுக்கு கீழ் கீழ்ப்படிய சிறைப்ப- சிறைப்படுத்துகிறவர்களா அங்க இருக்கணும். ஒருவேளை தேவன் இது விரும்புறாங்களா? கர்த்தர் இயேசு இத அங்கீகரிப்பாங்களா? அவரில் அங்கமா இருக்கக்கூடிய நாம இந்த ரீதியில எழும்பக்கூடிய எண்ணங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? புரியுதுங்களா? இந்த ரீதியில அவைகள் வந்து அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய என்ன பண்ணுகிறவர்களா இருக்கணும்? சிறை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? அதே மாரி மேல இருக்கக்கூடிய லோபு கூட தான். ஒருவேள உயர்ந்த பண்புகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய பகுதியும், அதன் தரப்புல எந்த எண்ணம் தோன்றினா கூட, அது தேவனுக்குரியவர்களாக, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருந்து இந்த ஒரு எண்ணங்கள நாம் அனுமதிக்கலாமா என்கிற ரீதியில அவைகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நாம் அங்க இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே ரொம்ப எளிமையா, தேவ சித்தமே நமது சித்தமாக இருந்து, அந்த சித்தத்திற்கு மனதினுடைய எல்லா உறுப்புகளும் ஒப்புக்கொடுத்து, கீழ்ப்படிஞ்சு, கட்டுப்பட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நியாயமா இந்த உறுப்புகள் அதனுடைய இஷ்டத்துக்கு எடுத்து வரக்கூடிய விண்ணப்பங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அங்க என்ன ஆகும்? அங்கேயே வந்துட்டு நசுக்கப்பட்டுடும். ஒருவேளை அளவுக்கு மிகுந்த ஏதாவது ஆசையை எடுத்துக்கொண்டு வந்தா, அது அங்கேயே என்ன பண்ணப்பட்டுடும்? நசுக்கப்பட்டுடும். இது ரொம்ப அருமையா ஒரு வசனத்துல இருக்கு. நம்முடைய மூளைக்குள்ள, அதன் வேற வேற உறுப்புகளுக்குள்ள, தேவ சித்தத்தையே நம்முடையதாக ஏற்றுக்கொண்ட நமது சித்தத்தின் நிமித்தம் அங்கு வரக்கூடிய மாற்றங்கள் பியூட்டிஃபுல்லா ஒரு வசனத்துல இருக்கு. அப்பதான் அந்த வசனமே நமக்கு புரியுது. கொலோசையர்ல 3:5 வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆக்சுவலா இங்க நம்ம எனக்கு எனக்கு லிட்ரலா நீங்க பதில் சொல்லணும். லிட்ரலா இங்கு நாம அழிக்க வேண்டிய அவயங்கள் எது? பாருங்களேன். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, ஆராதனையான என்னது? பொருளாசை, பொருளாசை பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அவயங்களை என்ன பண்ணுங்க? அழித்து அழித்து போடுங்க. ஒருவேளை இங்க என்ன லிஸ்ட் இருந்தாலும் சரி, அந்த லிஸ்ட்ல என்ன ஒரு பாவ சிந்தனையோ, யோசனையோ, செயலோ இருந்தாலுமே சரி,
இவைகளை உண்டு பண்ணுகிற அவயங்கள் எதையாவது நாம அழித்து போட்டவர்களாக இங்க வந்து உக்காந்துருக்குமானா இல்ல. பிசிக்கலா எந்த ஆர்கன பத்தியாவது இங்க பேசுதா இந்த வசனம்? இல்ல. ஏன்னா கான்செக்ரேட் பண்ணதுல இருந்து இன்ன வரைக்கும் பிசிக்கலா நம்ம எப்படியே தான் இருக்கோம். அப்படியே தான் இருக்கிறோம். ஆனா இப்ப இங்க பேசப்பட்ட உங்கள் அவயங்கள், நீங்கள் அழிக்க வேண்டிய அவயங்கள், இது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. த மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் மெம்பர்ஸ். அப்படின்னா இங்க சொல்லப்படுறது என்னதுங்க? ஒருவேளை இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாவத்துக்கோ, பலகீனத்துக்கோ, குறைகளுக்கோ இதெல்லாம் நம்ம எந்த அவயங்கள்ல உண்டாகுதுன்னு பார்க்கிறோம். டெம்போரல் லோப்ல நம்ம சொல்லிட்டோமே வேற வேற உறுப்புகள். அந்தந்த உறுப்புகள் காரணமா இருந்து எழும்பக்கூடிய பலகீனங்கள் இது எல்லாமே. இப்ப நம்ம பார்த்தோமே அந்த அந்த என்னது விக்கிரக ஆராதனையான பொருள் பொருளாசை அக்விசிட்டிவ்னஸ் தான் காரணம். ஆனா அது வந்து சோல் ரெஸ்பான்சிபிளா? அதுவே தனிப்பட்ட வகையில முழு பொறுப்பான்னு கேட்டா இல்ல. மற்ற தேவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய உறுப்புகள், அவயங்கள். அது நிர்பந்தம் குடுத்தா அது என்ன பண்ணும்? அக்விசிட்டிவ்னஸ் என்ன பண்ணும்? அது பணத்துக்கு பின்னாடி தான் அங்க போகும். இப்ப இந்த அவயங்கள என்ன பண்ண வேண்டியதா இருக்குது நாமோ? அழிக்க வேண்டியதா இருக்குது. சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சகோதரர் அஸ்ல் அவர்களும் அதை எப்படி உள்வாங்கி அழகா நமக்காக இந்த வசனத்த வேற மாரி நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. பிசிக்கலாவே சிந்திச்சுட்டு இருந்தோம்னா, எந்த அவயத்த நாம அழித்து போடுவது? யோசிச்சிட்டே தான் இருப்போம். பட் நம்ம இடத்துல இந்த மாம்சத்துல வெளிப்படக்கூடிய எண்ணங்களாகவோ, வார்த்தைகளாகவோ, கிரியைகளாகவோ வெளிப்படுகிற எந்த துர்ச்செயலும் தேவன் அங்கீகரிக்காத விஷயத்துக்கும் காரணம் எதுனான்னா, மூளைக்குள்ள இருக்கக்கூடிய பல உறுப்புகள், அவயங்கள். அந்த அவயங்கள் அதனுடைய செயல்பாட்டின் விளைவாக இது வருது. இப்ப அந்த அவயங்கள அழிங்கன்னு என்னன்னா, அந்த அவயங்கள கட்டுப்படுத்துங்க. அந்த அவயங்கள சீர்படுத்துங்க. அது எல்லாமே தேவ சித்தம் என்று தேவ சித்தமே உங்களுடையதா நீங்க ஏற்றுக்கொண்ட உங்களுடைய அந்த சித்தம் இருக்குல்ல, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தா நல்லது. ஒருவேளை அன்பானவர்களே, அது நாம செய்தோம் என்று சொன்னா, அதுக்கு பேர் தான் என்னன்னா, பலியினால் ஆன ஒரு ஜீவியம். அப்படின்னா இந்த பூமிக்குரிய தேவைகளை உணர்த்தக்கூடிய உறுப்புகள் நியாயமான உரிமைன்னு தான் எடுத்துட்டு வரோம். ஆனா அத தேவ சித்தம் என்று நாம புரிந்து கொண்டு, ஆ அதை நாம விட்டு கொடுக்கும்போது, அது சாக்ரிஃபைஸ் உண்மையிலேயே பலியினாலான ஜீவியமாக அங்கு இருக்கும். ஆனா இது வந்து செய்வதற்கு நமக்கு ஒரு ஒரு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கு. என்னன்னா, அதே மூளை தான், அதே உறுப்புகள் தான், அதே மாரி தான் சிந்திக்கும், அதே மாரி தான் செயல்படும். ஆனா திடீரென்று அதுல எப்படி இப்படி ஒரு தலைகீழ் மாற்றம் வந்து அங்க கொண்டு வர முடியும்? தேவனுடைய சித்தமே நம்முடைய சித்தமாக நாம எடுத்துக்கொண்டவுடன், இந்த ஒரு மாற்றம் மூளைக்குள்ள, உறுப்புகளுக்குள்ள வந்துடுமா? உடனே வராது தான். அது கொஞ்சம் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அது எப்படி நடக்கலாம்? எப்படி நடக்க முடியும் என்று சொன்னா, அந்த சித்தம் வந்து அப்படிப்பட்டதா இருக்கணும். நெறைய சமயங்கள்ல இதுக்கும் நமக்கு சில சமயங்கள்ல விளக்கம் வந்து தெரிவதில்லை. எதுக்கு? தேவ சித்தம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதைவே எனது சித்தமாக ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அதன்படி என்னால செயல்பட முடிவதில்ல. அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து அங்க இருக்கும். உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒருவேள அதிகாலையில எழும்பி தேவனை தேடுபவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறாங்க. உடனுக்குடன் பதில் வரும். அந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம விஷயத்துல தேவ சித்தம் என்று சொன்னா, அது ஒண்ணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இனிமேல் நம்ம தேவ சித்தத்தின்படி தான் நாளைக்கு காலையில எழும்பணும் என்று நாம தேவ சித்தத்தை நம்முடைய சித்தமா ஏற்றுக்கொண்டாலும், நம்ம எந்திரிக்கிறது எத்தன மணிக்கு தான் எந்திரிப்போம் அப்படின்னா, எப்பயும் போல தான் எந்திரிப்போம். அப்போ தேவ சித்தம் புரிஞ்சுட்டேன். அதுவே என்னுடைய சித்தமா இருக்கணும்னு ஏற்றுக்கொண்டேன். ஆனா என்னால அதன்படி என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல அப்படின்னு. இங்க தான் சகோதரருடைய வேற பகுதியில அவர் எழுதின ஒரு நல்ல கருத்து நமக்கு உபயோகமா. நமக்கு சில சமயங்கள்ல விருப்பத்துக்கும், சித்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல. நம்ம காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணுங்கிறது தேவ சித்தம்.
அதனால நானும் சீக்கிரமா எழும்புவேன். அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதுக்கு பேரு விருப்பம். அது என்ன ஆகல இன்னும். சுத்தமே ஆகல. அப்ப 2க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம் இருக்கு. பாருங்க இப்படிதான் நம்ம நெறைய விஷயங்கள வந்து விரும்புகிறவர்களா இருக்க. தேவ சித்தம் என்று புரிஞ்சுக்கிறோம். அதன்படி வாழணும் என்று விருப்பம் தெரிவிக்கிறோம். ஆனா, அதுவே நம்முடைய சித்தமாக்குவதுல நாம என்ன பண்றதில்ல? கவனம் செலுத்தும். அப்படி சித்தமாக்குவதுன்னா என்னன்னா, ஸ்ட்ராங் டிசையர். வில்லுன்னா ஸ்ட்ராங் டிசையர். உறுதியாக்கப்பட்ட விருப்பம், சித்தம். அப்படின்னா என்ன? இப்ப காலையில எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது விருப்பம் என்கிற நிலையில இருந்து, சித்தமாகணும்னா என்ன அப்படின்னா, காலையில சீக்கிரமா எழுந்திருப்பது தான் நம்ம விஷயத்துல தேவனுடைய ஒரு சித்தமா இருக்கா? இதுவே என்னுடைய சித்தம் ஆக்கிக் கொள்றேன்னா, நம்ம எப்படி செயல்படுவோம்னா, அப்ப நான் எழுந்திருக்காம இருப்பதுக்கு என்னிடத்துல என்ன பலகீனங்கள் இருக்கு? பிளான் பண்ணுவோம். இப்ப நான் எழுந்திருக்கணும்னா, நான் எப்படி வாழணும்? அத பத்தி சிந்திப்போம். ஒருவேளை எந்தெந்த உதவியெல்லாம் நான் எடுத்துக்கொண்டால், பயன்படுத்தினா, ஒருவேளை சீக்கிரமா எழுந்து தேவ சமூகத்துக்கு போக முடியும். ஆக்கப்பூர்வமா, அறிவுபூர்வமா சிந்திச்சு, தடைகள கண்டு அகற்றி, அதை மேற்கொள்வதற்கு சில மனதளவுல உறுதியான முடிவுகள் எடுத்து, எப்படியாவது அத இந்த அளவுக்கு பாருங்க, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? நம்ம விருப்பம் தான். ஆனா அது என்ன ஆயிட்டு இருக்கு? சாலிடிஃபை ஆகுது. அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ரொம்ப உறுதியாகுது. அப்ப என்ன ரொம்ப சிம்பிளா சொல்றோம்? அந்த ஒரு உறுதியான விருப்பமாக அ அ நம்முடைய விருப்பம் மாறும்போது, அது நமது சித்தம் என்று அங்க சொல்லலாம். இந்த மாதிரி உறுதியடைஞ்ச அந்த சித்தம் தான் அன்பானவர்களே, நமக்குள்ள அந்த பலகீனமான உறுப்புகளினுடைய பலகீனங்களை மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை அந்த ஒரு மாற்றம் வரும் பொழுது என்ன சொல்லலாம்னா, இதே உறுப்புகள் தான், அதே செயல்பாடுகள் தான் இருக்கும். ஆனா, தேவ சித்தத்துக்கு இசைந்து அங்க செயல்படும். அப்படின்னா, இப்ப நீங்க என்ன வேணா நெனைக்கலாம். அதாவது இந்த டெம்போரல் லோபே எடுத்துக்கொண்டா கூட, குடும்பம், அந்த சந்தோஷம், அதுக்கு காரணமா இருக்க அந்த பகுதி, இப்ப என்ன நினைக்கும் அப்படின்னா, தேவ சித்தம் நம்முடைய சித்தமாக இருந்து, அது இந்த முழு மூளைய கண்ட்ரோல் பண்ண அனுமதிச்சோம்னா, நமக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது. ஆவிக்குரிய குடும்பம். அந்த குடும்பத்திலயும் அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்கு. அத உயர்வா நாம மதிக்கணும். உயர்வா அத பயன்படுத்தணும். அந்த மாரி அது சிந்திக்கும். ஒருவேள ஆ என்ன சொல்லலாம்? இந்த கேளிக்கை, மற்ற விஷயங்கள் ஆ காரணமா இருக்கு இல்லையா? அந்த மிர்த்ஃபுல்னஸ் அந்த பகுதி கூட என்ன மாரி மாறிடும் அப்டின்னா, நமக்கு இப்போ சந்தோஷம், பொழுதுபோக்கு எல்லாமே உலக பிரகாரமா இல்ல. மாறாக எதுவாக இருக்கணும்? ஆவிக்குரிய விஷயங்களாகவே இருக்கணும் என்கிற ரீதியில அது தன்னை அங்க மாற்றிக்கொள்ளும். ஏன்? தேவ சித்தம் என்னவோ, அதுவே நம்முடைய உறுதியான விருப்பம், நம்முடைய சித்தம் என்று வந்து, அது இங்க சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து எல்லா உறுப்புகளுடைய கோஆப்பரேஷனையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் அனுமதிக்கும்போது, மற்ற உறுப்புகளும் அதுக்கு தகுந்த அளவுக்கு அதுக்கு இசைந்து என்ன ஆயிடும்? அங்க செயல்பட ஆரம்பிச்சிடும். அழகானவைகளை ரசிப்பது என்று சொன்னாலுமே கூட, அது எந்த அளவுக்கு இருக்கணும், அத லிமிட் பண்ண அங்க ஆரம்பிச்சிடும். ஒருவேள இந்த அக்விசிட்டிவ்னஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அந்த எதையும் அடையக்கூடிய தன்மை இருக்குல்ல, அது கூட மேலானவைகளை அடைவது தான் பாக்கியம். பரத்துக்குரியவைகளை அடைவதையே நாம பார்க்கணும். ஆவிக்குரியவைகளை அடைவதற்கே முக்கியத்துவம் குடுக்கணும் என்று சொல்லி, இப்ப கூட அது அடைவதற்கு தான் முயற்சி செய்யும். ஏன்னா, அதனுடைய வேலையே என்னதான்? அதுதான் அடையக்கூடிய தன்மை தான். ஆனா, இப்போ இது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக அங்க மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த ரீதியில ஏதாவது எதிர்ப்புகள் வந்தா, மறுபடியும் இந்த காம்பேட்டிவ்னஸ், அந்த டிஸ்ட்ரக்டிவ்னஸ், எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, அழிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த ஒரு ஆவிக்குரிய ரீதியில நம்ம அடையணும்னு நினைக்கிறது எதுவோ, அதற்கு எதிரா ஏதாவது வந்துச்சுன்னா, அதை வந்து இல்லாமல் பண்ணி, இது மேலும் மேலும் முன்னேறி போவதற்கு உதவியாக அங்கு இருக்கும். அன்பானவர்களே. இப்படியாக இருப்பவர்கள் தான்
என்ன சொல்லலாம்னா, தேவனிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக அங்க இருப்பாங்க. அன்பானவர்களே, ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயத்த இந்த ஆர்டிக்கிள்ல சகோதரர் கையாண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உலக மனிதர்களில் நாமும் மனுஷங்களாக இருந்து, உலகத்தையும் பார்க்கிறோம், நமக்குள்ளேயும் பார்க்கிறோம். பெரும் அளவுல இந்த உலகப் பொருள் மீது நாட்டம், உலக ஐஸ்வரியத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளணும் என்கிற பிரயாசம், முயற்சி பாராபட்சம் இல்லாம காணப்படுதுன்னா, பிரச்சனையினுடைய வேர் எங்க அப்படின்னு அங்க போய் பார்க்கும்போது, இப்படி வாஞ்சிக்கிற எதையும் அடையக்கூடிய தன்மை தேவன் மனிதனுக்குள்ள வச்சிருக்கிறார். அப்படி அடையணும்னு நினைக்கிறது தப்பில்ல. ஆனா அந்த அடையணும் என்பது ஒரே திசையில பணம், பொருளு, உலகப் பொருள்னு போகிறது தான் பிரச்சனை. ஏன் போகுதுன்னா, நம்மை பல உறுப்புகள் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு. அந்த பல உறுப்புகள் இம்பேலன்ஸ்ல இருக்கு. வீழ்ச்சியினால சமநிலையை இழந்து கிடக்குது. இதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரே அம்சமாக தேவ சித்தத்தையே நமது சித்தமாக எடுத்துக்கொண்ட நமது அந்த உறுதியாக்கப்பட்ட அந்த மன விருப்பம் தான் தீர்வு, அன்பானவர்களே. அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நமது மனதின் யோசனைகள் அல்லது மூளையினுடைய பல பகுதியினுடைய செயல்பாடுகள் சரண்டர் ஆனா மாத்திரமே அங்க முடியும். அப்படியாக இருக்கும் பொழுது, அப்போ உண்மையான ஐஸ்வர்யம் எதுவோ அதை நாடி நாம செயல்படுகிறவர்களாக அங்க இருப்போம். ஆனா இப்ப அந்த உண்மையான ஐஸ்வர்யம் என்ன? ஆதார வசனத்துக்கு நாம வருவோம். வசனம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். எக்ஸ்பிளைன் பண்ணணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை ஆனா இங்க ஒரு டெம்ப்டேஷன் இருக்கு. இது இது மேலோட்டமா படிச்சா என்ன என்ன நமக்கு சந்தோஷம் வரும்? அப்ப தேவன் நமக்கு எப்படியோ என்ன தருவார். புரியுதுங்களா? அது வந்துடும் பாருங்க. அது வந்துரும். ஓ! அப்ப தேவனே நமக்கு குடுப்பாங்க அப்டின்ட்டு. அதனால தான் பிரதர் எழுதும்போது பிரதர் என்ன பண்ணிடுறாருன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே உண்மையான ஐஸ்வர்யத்தை தரும். தரும் அப்படின்னு பிரதர் டைட்டில்ல அவர் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, ட்ரூ ரிச்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அன்பானவர்களே, அப்போ இது என்னது ஆக்சுவலா அந்த உண்மையான ஐஸ்வர்யம்? ஒரு வசனம் வாசிங்க. உண்மையான ஐஸ்வர்யம் என்ன? சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய அதாவது நம்ம வார்த்தைகள்ல தான் சொல்ல முடியும். ஆனா சகோதர, சகோதரிகள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த வசனத்தினுடைய ஆழம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்வார். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரனுக்கோ, சகோதரிக்கோ, ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிக்கு, தேவனுடைய சொந்த பிள்ளைகளா இருப்பவங்களுக்கு, உண்மையான ஐஸ்வர்யம்னா என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கக்கூடிய பரிபூர்ண ஆனந்தம். தேவனுக்கு நெருக்கமான இடத்துல கிடைக்கக்கூடிய நித்திய பேரின்பம்னா, இங்க எது பேசப்படுதுன்னா, the closeness with our heavenly Father. அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். தேவன் சந்தோஷப்படும் விதத்துல நம்மை காத்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய முகத்தினுடைய புன்முறுவல், அவருடைய முகத்தினுடைய அங்கீகாரம் நம்ம வாழ்க்கையில, நம்ம சிந்தை, வார்த்தை விஷயங்கள்ல இருக்கு. உணர முடியுது. எனக்கும் அவருக்கும் இடையில அந்த உறவுல தடையாக, முட்டுக்கட்டையாக எதுவுமே இல்லாம நான் என்னை காத்துக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அந்த உணர்வு இருந்தா நாம தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடனான அந்த நெருக்கமான உறவை அனுபவிக்கிறவர்களாக இருக்கோம். இந்த உணர்வு உணர முடியாம போகிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அவர் சித்தத்துக்கு கொஞ்சம் வேறுபட்டு, மாறுபட்டு, முரணா, விலகி சிந்திச்சுட்டா இந்த ஃபீலிங் போயிடும். பேசிட்டா இந்த ஃபீலிங் நல்லாவே போயிடும். செஞ்சுட்டா இந்த ஃபீலிங் டோட்டலாவே போயிடும்.
அப்படின்னா தேவன் அங்கீகரிக்க கூடியவனா நான் இல்லை. என் யோசனை இல்ல, என் வார்த்தை இல்ல, என் செயல் இல்ல. தேவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி என் யோசனை, பேச்சு, செயல் இல்ல. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சமாதானம் என்ன ஆயிடுது நம்ம இழந்து அவருடைய பிள்ளையாக அவருக்கு நெருங்கி அவருடைய சமூகத்துல பாருங்க அதுதான் அந்த வசனம் ரொம்ப உம்முடைய சமூகத்தில்னா இன் யோர் பிரசன்ஸ் பரிபூர்ண ஆனந்தம். நல்லா கவனிக்கணும். அது ஆனந்தம் கூட கிடையாது. அது என்ன ஆனந்தம் அது? பரிபூர்ண ஒரு 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 நியூ கிரியேச்சர்னா அவருக்கு இந்த உலகத்துல எந்த விஷயமும் பரிபூர்ண சந்தோஷம் கொடுக்காது. அதான் பாயிண்ட். அவருக்கு பரிபூர்ண ஆனந்தம்னா தேவனுடைய க்ளோஸ்னஸ் தான். இதுக்காக எதை வேணாலும் அவர் விட்டுடுவார். எதை வேணாலும் தியாகம் பண்ணுவார். ஆனா இத வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டார். நான் என்னுடைய பரலோக பிதாவுக்கு பிரியமான பிள்ளை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உறவு இருக்குல்ல, அது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. நியூ கிரியேச்சர் அவர். ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி தேவனுடைய பிள்ளை. அதுதான் அவருக்கு சொத்து. அதுதான் அவருக்கு ஐஸ்வர்யம். இன்னொரு இடத்துல உமது வலது பாரிசல் நித்திய அதுதான் அவருக்கு சந்தோஷம். பேரின்பம் கிடையாது. அது என்ன பேரின்பம்? இந்த 2 வார்த்தை தான் அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எது இல்லன்னு நல்லா தெரியும். ஏன்னா, ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யம் இந்த உலகத்துக்குரியது நம்ம நினைச்சுட்டோம்னா, இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கா? நோ. அல்லது இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் நித்திய பேரின்பம் கொடுக்குமா? கிடையவே கிடையாது. So the true richness to God's people தேவனுடைய பிள்ளைகளுக்கான அந்த உண்மையான ஐஸ்வர்யம் என்பது பிரியமானவர்களே, தேவனோடு நெருங்கி வாழக்கூடிய உணர்வு, அந்த அனுபவம். அதுக்கு நாம இந்த உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், தியாகம் பண்ணலாம், துச்சமா, அற்பமா, குப்பையா நினைக்கலாம் அன்பானவர்களே. ஏன்னா, ஆதார வசனத்துல நெக்ஸ்ட் பார்ட் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் கண்டிப்பா இந்த ஐஸ்வர்யத்துல தான் என்ன இருக்காது. ஒருவேளை இந்த ஐஸ்வர்யம் ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா வேதனை இருக்கா? அப்படி யோசிங்க. ஒரு லெவலுக்கு மேல தேவனுக்கு க்ளோஸ் ஆயிட்டோம். ஏதாவது ஆபத்து இருக்கா? புரியுதுங்களா? அப்ப பாருங்க இந்த ஐஸ்வர்யம் எவ்வளவு வேணா என்ன பண்ணிட்டே இருக்கலாம். சேர்த்துக்கொண்டே இருக்கலாம். சேர்த்துக்கொண்டே இருக்கலாம். ஒருவேளை இப்ப இந்த அக்விசிட்டிவ்னஸ் வந்து இப்ப யோசிச்சு பாருங்க. அந்த அடையும் தன்மை எதையும் அடையும் கூடிய தன்மை எவ்வளவு வேணா பெருசாகட்டும். எவ்வளவு வேணா துடிப்பா இருக்கட்டும். இந்த ஐஸ்வர்யத்தை அது நாடி அடைஞ்சதுன்னா, பெரிய அளவுக்கு அடைஞ்சதுன்னா பிரச்சனையே கிடையாது. வேதனையே கிடையாது. பிரதர் ரசல் அழகா இன்னொரு இன்னொரு சின்ன ஒரு இன்சர்ட் ஒரு சின்ன விஷயத்த சொருகுறாங்க. அப்போ இந்த ஐஸ்வர்யம் தான் வேதனைய தராது அப்படின்னா, அப்ப மத்த எந்த ஐஸ்வர்யம் என்ன குடுக்கும்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நாம இந்த உலக ஐஸ்வர்யம் என்று சொல்லி, அந்த ஐஸ்வர்யத்துல இதுவும் ஒன்று என்று சொல்லி, எதையாகிலும் நாம அடைவதற்கு முயற்சி பண்ணி, ஒரு அளவுக்கு மேல போய் எல்லாமே நமக்கு அதாவது அதான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் பணம், உலகப் பொருள். உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு என்னவாதான் இருக்கும்? உதவியாகத்தான் இருக்கும். மாற்று கருத்து இல்ல. அந்த அளவுக்கு நம்ம அதை நாடி போய் சம்பாதிக்க வேணும். மாற்று கருத்து இல்ல. பட் அந்த லிமிட்ட ஃபிக்ஸ் பண்றோம்ல. அங்க இருக்கு நாம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறோம். கட்டுப்பாடு இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அப்ப அன்பானவர்களே, வேற எதையாகிலும் நாம அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு, அதுக்கு பின்னாடி போனோம்னா, கண்டிப்பா என்ன இருக்குங்க? வேதனை பெரிய ஒரு உண்மையான கான்சக்ரேட்டட் மைண்ட். அந்த கான்சக்ரேஷனுக்கு இசைந்து வாழ்ந்தா மாத்திரம் தான் நிம்மதியா இருக்கும். அந்த கான்சக்ரேஷன கொஞ்சமாவது டிஸ்டர்ப் பண்ற மாரி இருந்துட்டா, இம்மீடியட்டா இங்க என்ன போயிடும்? சமாதானம் போய் அந்த வேதனைய வந்து உணர்வோம். தேவனோடு நெருக்கம் இருக்காது. அவருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் குறைஞ்சிடும். அந்த ஆவிக்குரிய ஆழங்களின் மீது புரிதல் கம்மியாயிடும். அந்த ஊழியத்தினுடைய வீரியம் கம்மியா போயிடும். மத்தவர்களுக்கு ஆசீர்வாதம் வதிக்கக்கூடிய பாத்திரங்களா இருப்பதுல விரும்பின அளவுக்கு இருக்க முடியாது. இது எல்லாமே இந்த உலகத்துக்கு பின்னால, உலகத்தின் விஷயங்களுக்கு பின்னால நம்ம போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய
வேதனைகள். ஆகையால் அன்பானவர்களே, அந்த ஐஸ்வர்யம் நாம பெரிதாக அங்க நினைத்திடக்கூடாது. மாறாக அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா, ஒருவேளை உலகத்துல நமக்கு சில ஆசீர்வாதங்களே ஒருவேளை உலக ஐஸ்வர்யமாக தேவன் கொடுத்திருந்தாலும் இருக்கும் இல்லையா? சிலருக்கு வழி வழியா வர வாய்ப்பு இருக்கு. பெற்றோருடைய சொத்து அப்படின்னு, பெற்றோருடைய தொழில் அப்படின்னு, அல்லது சத்தியத்துக்கு வரும்போதே ஒரு நல்ல நிலையில இந்த உலகத்துல காணப்பட்டா, ஏன்னா செல்வமும் என்னதான் 5 தாலந்துகள், 1 தாலந்து தான். அது யாராவது ஒரு சிலருக்கு இருக்கத்தான் தெரியும். இருந்தாலே கூட அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றார். 1 தீமோத்தேயு 6ல 17, 18, 19 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒருவேளை பாடம் ஓரளவுக்கு உள்வாங்கினா நல்லா புரியும். டெம்போரல் லோப்ல ஆரம்பிச்சு ஃப்ரண்டல் லோப்ல முடிப்பார். உலக ஐஸ்வர்யத்துல நீங்க பெற்றவர்களாக இருந்து அதன் மீது கவனம் கொடுக்கிறவர்களாக இருந்தா, உங்களுக்கு ஆலோசனை என்னன்னா, அதையெல்லாம் அப்படியே என்னவா மாத்துங்க, உயர்ந்த ஸ்பிரிச்சுவல் எண்ணமா நீங்க மாத்துங்க அப்படிங்கிறது தான் அங்க சொல்லப்பட்டிருக்கும் அன்பானவர்களே. அப்படியாக நாம் இருக்கும் பொழுது உண்மையிலே தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருப்போம். அந்த ஐஸ்வர்யத்துல நமக்கு எந்த வேதனையுமே அங்க இருக்காது. உண்மையிலே இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருந்தா வித்தியாசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த இந்த உலக ஐஸ்வர்யவான்கள பார்த்து நான் சொல்றது ஆங்கிலத்துல தான் சொல்ல முடியும். தமிழ்ல புரிந்து கொள்ளுங்க. பிரதர் சொல்ற வார்த்தை "த புவர் ரிச்". தமிழ்ல உங்கனால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா? த புவர், உலக ஐஸ்வர்யவான்கள பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தி புவர் ரிச். புவர்னா ஆ, ஏழை அத பணக்காரர். கரெக்ட்டா சொன்னீங்க. சொல்லுங்க. பணக்காரர்கள். ஏழ்மையில இருக்கும். பணக்காரர். எந்த வகையில அப்டின்னா, ரொம்ப எளிமையா அவரு காண்பிக்கிறாங்க. எந்த வசனம்னா, ஆ 1 கொரிந்தியர் 1:26. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள். இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருந்துட்டா, பெரும்பாலும் இந்த பரம அழைப்புல அவர்கள் கண்டுகொள்ளப்படுவதில் 100% அப்படி சொல்லல தேவன். ஏன்னா சிலர் என்ன பண்றாங்க, பட் மெஜாரிட்டி பார்த்தா இந்த உலக ஐஸ்வர்யத்துல அதிகரித்து இருப்பவங்களுக்கு பரம அழைப்புல பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்ல. இது அவர்களுக்கு என்னதான் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைதான். தேவன் அவங்கள அதிகமா பார்க்கறது இல்ல. தேவனுக்கு நாம் நன்றி தான் சொல்லணும். நாம் இன்றைக்கு என்ன அளவுல இருக்கிறோமோ, காணப்படுகிறோமோ உலக விஷயங்கள்ல, அது ரொம்ப நல்லது. அவருடைய பிள்ளைகளாக இந்த அழைப்புக்குள்ள வந்ததற்கான விஷயம் என்னன்னா பாடம், இந்த பாதையில அப்படியாகவே நம்மை அங்க காத்துக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, ரொம்ப எளிமையா பாடத்த நம்ம முடிக்கலாம். அனுதின வாழ்க்கையில அன்றாடம் நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகளில் ஒரு மிகப்பெரிய சோதனை, இந்த உலக ஆவிக்குள்ள நம்மை அனுமதிச்சுட்டு, இந்த உலக காரியங்களுக்கு பின்னால போவது. வாழ்க்கையில எந்த கட்டத்திலயும், எந்த ஒரு சகோதரனுக்கும், சகோதரிக்கும் அது மிகப்பெரிய சோதனையாக அமைந்து, அவர்கள் இடறுவதற்கு காரணம் ஆயிடும். ஏன்னா, இன்னைக்கு உலகமே அந்த ஆவியில நிறைஞ்சிருக்கும்போது, நேற்று கூட ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு ஒரு ஆர்டிக்கிள நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தார பார்க்கும்போது, அவர்கள் எதற்கு பின்னாடி போறாங்களோ, உலக பொருளுக்கு பின்னாடியே போறாங்கன்னா, அதுவே நமக்கு ஒரு நிர்பந்தத்தை, ஒரு பலவந்தத்தை உணர செஞ்சு, அப்படியே நாமும் போவதற்கு ஏதுவாக அங்க வழிநடத்தக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா அங்க இருக்கணும். இந்த விஷயத்துல ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லா ஸ்டேஜ்லயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லயுமே நமக்கு அ உலக பொருள் அனுதின வாழ்க்கைக்கு தேவைப்படும். ஆனா அப்பயெல்லாம் தேவன் நமக்கு போதுமானவரா இருந்து, நமக்கு எந்த குறையும் இல்லாம நடத்துவார் என்கிற
ஏற்கனவே நடத்தின அனுபவத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து, அளவுக்கு மீறி இந்த உலக காரியங்கள்ல கவனத்த செலுத்திடாம இருப்பதற்கு நாம கவனமாக இருக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.